ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் பிஸ்கெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. வாங்கம்மா. 3/4 கிலோ நெய் எடுத்துக்கிறோம்மா. 3/4 கிலோ சர்க்கரை பொடி பண்ணி வச்சுக்கிறோம்மா. போட்டுக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா அடிச்சுக்கணும் நெய்யை. சர்க்கரை எது நல்லா கலந்துட்டோம்னா நல்லா ஒயிட் கலரில் வந்த பிறகு தான் மாவு கலக்கணும். அதாவது இதில் கலக்கலாம். நல்லா இருக்கும்மா அந்த நெய் பிஸ்கெட்டு. ஏற்கனவே எங்கள் வீடியோவில் 2 வாட்டி போட்டுக்கிறேன். இப்போ பாப்பாவுக்கு பர்த்டே, அதுக்காக அவனுக்காக பண்ணுறோம்மா, பேரனுக்காக. பாருங்கம்மா, முதல்ல எப்படி இருந்தது இப்போ பாருங்கள். சர்க்கரையும் நெய்யும் எப்படி கலந்து வருது பாருங்கள். இன்னும் கலர் மாறணும். நல்லா பஃபியாக வந்துட்டு தான் மாவு கலக்கணும். எப்படி அடிச்சுக்கிறேன். நல்லா கலர் மாறிது. எப்படி வந்துருக்கோம்மா. இப்போ அது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம நைஸாக இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போடுங்க. இதாக நெய் பிஸ்கெட் வாசனையாக இருக்கும். மைதா மாவு கலந்துக்கலாமா. 3/4 கிலோ போட்டுக்கிறோம். கலந்துட்டு போட்டுக்கலாம். 1 கிலோ மாவுக்கு தான் எல்லாம் போட்டுக்கிறோம். இதை பார்த்துக்கலாம். அப்போ இப்போ இருக்குது இருக்கு. முக்கால் கிலோ நெய், 3/4 கிலோ சக்கரைம்மா. 1 கிலோ மாவுக்கு இதான் கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு இது போட்டோம். கரெக்டாக வேற இந்த ட்ரெயினில் நெய் பிஸ்கெட் விற்கிறவங்க ஆமாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அமைக்க வச்சுட்டு அப்படியே பண்ணலாம் வேண்டியதான். இல்லை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவு பிடிச்சிங்க. இந்த ட்ரெயின்லாம் விற்பாங்கங்க. அரக்கோணம் திருத்தணிக்கெல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் பார்க்கலாம் அந்த பிஸ்கெட்டை. சென்ட்ரல் ஸ்டேஷனில் கூட நிறைய இருப்பாங்க நெய் பிஸ்கெட்டு. இந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா அப்புறம் கேஸ் அடுப்பில் வச்சிடலாம். காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பண்ணி வச்சுக்கலாம். மேலே கல்லடை போட்டு வச்சுக்கிறோம். தட்டில் நெய் தறிய வச்சு இந்த மேலே பிஸ்கெட் வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி இடம் விட்டு வைங்க. ஏன்னா கொஞ்சம் விரிஞ்சி வரும். பாருங்கம்மா, எல்லாம் வச்சாச்சு. இப்போ கேஸு ஸ்லோவாக வச்சுங்க. ஒரு 3/4 ஹவர் ஆகும்மா. இது அப்படியே வெந்துருக்கிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. மூடிடலாம். வாங்கம்மா, 3/4 ஹவர் ஆயிடுச்சுமா. பிஸ்கெட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சம் ஆறணுமா. ஆறின பிறகு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நல்லா வந்துக்குது பிஸ்கெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வீட்டிலே செஞ்ச நெய் பிஸ்கெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
கவர்மெண்ட் நல்லா சிவந்து இது பாருங்க பின்னாடி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. கலர்லாம் சேஞ்ச் ரொம்ப ஆகி சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் தென் வீடியோ பார்க்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.